அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று பிப்ரவரி 21 மற்றும் நாளை பிப்ரவரி 22 கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இன்று மாலை மஞ்சங்குப்பம் மைதானத்தில் நடக்கும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். 30,000க்கும் மேற்பட்டோருக்கு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். நெய்வேலியில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் மாற்றுக் கட்சியினர் 5,000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைய உள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 22ஆம் தேதி சனிக்கிழமை, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 21ஆம் தேதி 245 பேருந்துகளும் 22ஆம் தேதி 240 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 21ஆம் தேதி 51 பேருந்துகளும் 22ஆம் தேதி 51 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் மாதவரத்திலிருந்து 21ஆம் தேதி 20 பேருந்துகளும் 22ஆம் தேதி 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்புகளை 3 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. அதன்படி வீடு, கடைகளுக்கு மின்சார கோரி விண்ணப்பித்தோருக்கு 3 நாட்களுக்குள் மின் இணைப்பு கொடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கு டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்க தேவையில்லை என்றால் 3 நாட்களில் மின் இணைப்பு வழங்க வேண்டும் எனவும், அப்படி இல்லாத பட்சத்தில் 7 நாட்களுக்குள் இந்த வேலையை முடித்துவிட வேண்டும் எனவும், அதேபோல மேல்நிலை கேபிள்கள் உள்ள இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்களும் புகாரளித்திருந்தனர். இதனால் அதிக கட்டணம் வசூலிப்பதையும் உடனே நிறுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிடப்பட்டும் உள்ளது. சென்னை மட்டுமின்றி அடுத்த சில வாரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மின் கட்டண முறையில் மாற்றம் வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது மின் கட்டண முறையில் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு. தலைமைச் செயலகத்தில் வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கவும் உள்ளனர். இதில் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக விவாதிக்கப்படவும் உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள திட்டங்கள், விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிகிறது. ஐந்தாவது அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை தேடும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது. இந்த முகாமானது காலை 10 மணி முதல் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறுகிறது. இந்த முகாமில் 15க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொள்ளவும் உள்ளனர். வேலை தேடும் இளைஞர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளானது திங்கள் வெள்ளி வரையிலான அனைத்து வேலை நாட்களிலும் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்று வருகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் நேரடியாக கலந்து கொண்டு பயன்பெறலாம் எனவும் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் A2A A28 முதல் தளம் டான்சி கட்டிடம் திருவிக தொழில்பேட்டை கிண்டி சென்னை 32. ஏழாவது அறிவிப்பு. வைகுண்டசாமி 193வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக மார்ச் 8ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். எனினும் அத்தியாவசிய பணியாளர்களுக்கு இவ்விடுப்பு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எட்டாவது அறிவிப்பு. சொத்து வரிக்கான அபராதம் நிறுத்தப்படுகிறது. சொத்து வரி மட்டுமே செலுத்தினால் போதும் என அமைச்சரான KN நேரு தெரிவித்துள்ளார். போதிய சாலை வசதிகள் இல்லாததால்
வெள்ளலூர் பேருந்து நிலைய பணிகள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது எனவும் வெள்ளலூர் பேருந்து நிலையத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடத்தை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது எனவும் கோவை புறநகரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது எனவும் அவர் கூறினார். 9வது அறிவிப்பு. 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவான வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னையை அடுத்த திருப்பூரில் ஜப்பானை சேர்ந்த முராட்டா நிறுவனம் தனது புதிய ஆலையை அமைக்க உள்ளதாக அமைச்சரான டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனமானது ஐபோன், சாம்சங், சோனி உள்ளிட்ட பிற நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கி வருகிறது. இந்த ஆலையில் பல அடுக்கு செராமிக் கெப்பாசிட்டர்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இந்நிறுவனம் வருகிற 2026ஆம் ஆண்டில் முழு அளவிலான உற்பத்தியை மேற்கொள்ளும் என அமைச்சரான டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள மாணவர்களை அரசு பள்ளிகளில் நோக்கி ஈர்க்கும் வகையில் 25-26ஆம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையானது மார்ச் 1 முதல் தொடங்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. 5 வயது பூர்த்தியடைந்த மற்றும் பள்ளி குழந்தைகள் அனைவரையுமே அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை சிறப்பு முகாம் அடிப்படையில் கோடை விடுமுறைக்கு முன்பே மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொறுப்புகளை பிரித்து வழங்கி சேர்க்கையை அதிகரித்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கான காப்பீடு தொகை இம்மாத இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் என அமைச்சரான பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட 5.18 லட்சம் விவசாயிகளுக்கு 498 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சரும் உத்தரவிட்டுள்ளார். கணக்கெடுப்பு பணி முடிந்து அதற்கான தொகை இம்மாதம் இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் எனவும் சமூக வலைத்தளங்களில் அரசியல் செய்பவர்கள் கூறுவதையெல்லாம் நம்ப வேண்டாம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. வேளச்சேரி பரங்கிமலை இடையே ஜூன் மாதம் முதல் பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 2008இல் 495 கோடியில் வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கியது. 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 167 தூண்களுடன் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆதம்பாக்கம், தில்லை கங்கா நகர் பகுதியில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்த திட்டம் தாமதமானது. நீதிமன்றம் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு கண்டதை அடுத்து பறக்கும் ரயில் பாலம் பணிகள் 70% நிறைவடைந்துள்ளன. 14வது அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கான துவரம்பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. 60,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு, 6 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்ய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்துக்கான துவரம்பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் டெண்டரை வெளியிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சென்னை பீச் முதல் செங்கல்பட்டு இடையே 12 பெட்டிகள் கொண்ட ஏசி மின்சார ரயில் இன்னும் 15 நாட்களில் இயக்கப்படும் எனவும் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இது இயக்கப்படாது எனவும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 12 பெட்டிகள் கொண்ட இந்த ஏசி ரயிலில் மொத்தம் 1116 பேர் அமர்ந்து செல்லலாம் எனவும் 3298 பேர் நின்று கொண்டே பயணிக்க முடியும் எனவும் கூறியுள்ளார். 16வது அறிவிப்பு. வணிக வரித்துறையில் கடந்த 2023-24ஆம் நிதியாண்டின் 31/1/2024 வரையிலான வருவாய் 1,01,234 கோடி ஆகும். நிகழக்கூடிய 24-25ஆம் நிதியாண்டின் 31/1/2025 வரையிலான ஈட்டப்பட்ட வருவாயானது 1,13,235 கோடி ஆகும். கடந்த நிதியாண்டின் வருவாயுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் 31/1/2025 வரை கூடுதலாக 12,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என அமைச்சரான மூர்த்தி தெரிவித்துள்ளார். கடைசியாக 17வது அறிவிப்பு. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி முறையில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறது. இதை தவிர இணைய வழியிலும் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளும் வழங்கப்படுகிறது. இதற்கான மாணவர் சேர்க்கை தற்போது துவங்கியுள்ளது. இதில் தொலைதூர கல்வி முறையில் எம்காம், எம்ஏ ஆங்கிலம், எம்ஏ பொருளாதாரம், வரலாறு, எம்எஸ்டபிள்யூ, எம்சிஏ, எம்எஸ்சி இயற்பியல், கணினி அறிவியல், கணிதம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது. அதேபோல ஆன்லைன் மூலம் இளநிலை படிப்பில் பிஏ ஆங்கிலம், பிபிஏ, பிகாம் ஆகிய 3 பட்ட படிப்புகளும், முதுநிலையில் எம்ஏ தமிழ், ஆங்கில இலக்கியம், எம்காம் உட்பட 8 பட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன.
இந்த பட்டப்படிப்புகளில் சேர மாணவர்கள் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும், கூடுதல் விவரங்களுக்கு இந்த இணையதளத்திற்கு சென்று மாணவர்கள் அணுகலாம் எனவும் பல்கலைக்கழகம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.